ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 9ஆம் தேதிக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தீபா இருக்கிற இடத்துக்கு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தீபா இருக்கிற இடத்துக்கு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ஒருத்தவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, காரை நிப்பாட்டிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, இங்கே ஒரு சாமியார் பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே ஒரு பெண் சாமியார் பார்த்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் அவங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே கார்த்தி நினைக்கிறாங்க, அப்போ சாமியார் வந்து இங்கே தான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக தீபாவையும் இங்கே தான் மறைச்சி வச்சிருக்கணும். அப்போனா நம்ம லேட் பண்ண தீபாவுக்கு வந்து ஆபத்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தீபா இருக்கிற இடத்துக்கு நெருங்கி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் சாமியாரையும் தான் காட்டுறாங்க. தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து தண்ணியில் மிதக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பாங்க. தீபாவுமே சரின்ட்டு தண்ணியில் பீத்து மிதக்கிறதுக்காக ஒரு பஞ்சுக்கட்டை மேலே பார்த்தீங்கன்னா மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கயத்தை வந்து ரம்யா வந்து பிடிச்சிக்க சொல்லுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தது இந்த கயத்தை பிடிச்சிக்கிறதுக்கு வந்தேன், உயிரை வாங்குறதுக்கு தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த கயத்தை தூக்கி தண்ணிக்குள்ளே வீசிடுவாங்க. அப்போ உடனே அந்த சாமியார்கிட்ட வந்து ரம்யா வந்து சொல்லுவாங்க, நம்ம இங்கேயே இருந்தோம்னா மாட்டிக்கணும், ஏன்னா எப்படியாவது கார்த்தி வந்து தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்துடும், அதனால் நம்ம வந்து இவளை விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமியார் அழைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ உடனே ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாமியார்கிட்ட வந்து தேவையான அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த உனக்கு போதுமான பணத்தை கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் அந்த கார்த்தி கண்ணிலே நீ பற்றாத, நீ இந்த ஏரியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, நீ கண்காணாத தூரத்துக்கு போயிரு, உனக்கு வேறு ஏதாச்சும் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா வந்து அந்த சாமியார் வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை தான் காட்டுவாங்க. தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா வந்து தன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணி மேலே அந்த பஞ்சுக்கட்டையில் மேந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்ட் அழைச்சிக்கிட்டு தீபா வந்து ரொம்பவே பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரம்யாவும் சாமியாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து வேறு பாதையில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்தி கண்ணில் வந்து பற்றக்கூடாது, ஏன்னா கார்த்தி எப்படியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு தேடி வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளேருந்து தீபாவை தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து சாமியாரை பார்த்துட்றாங்க. அப்போ உடனே கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, கார்த்தி அதோட பாரு அந்த பெண் சாமியார் போயிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தியும் சத்தம் போடுறாங்க அந்த சாமியாரை பார்த்து. அந்த சாமியாரும் உடனே காட்டுக்குள்ளே வந்து கார்த்தி வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ இவன் எப்படி வந்தா, இவன் கிட்ட மட்டும் நம்ம மாட்டினோம்னா நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமே, ரம்யா மேடம் வந்து இவனை பற்றி தான் சொன்னாங்களே, இவன் கிட்ட மட்டும் மாட்டாமல் எப்படியாவது தப்பிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண் சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்குள்ளேயே ஓடுறாங்க. அப்போ உடனே ஓடனத்தோட கார்த்திக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. அப்போனா கண்டிப்பாக அந்த பொம்பளை சாமியார் வந்து இவங்கள தான் இருக்கணும், இவங்களை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த லேடி சாமியாரை வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேலாம் பூந்து போயிட்டு இருக்காங்க. கார்த்திகா நிலையே படாமல் கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் 2 பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடுறாங்க. அந்த லேடி சாமியார் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா மட்டும் நம்மளை வந்து பார்த்துட்டாங்கன்னா நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்களே, இந்த கார்த்திக் கண்ணில் படாமல் எப்படியாவது தப்பிச்சிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கலை ஒன்று கிடக்குது, அதில் கால் தடிக்கி அந்த லேடி சாமியார் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் போய்ட்டு அந்த சாமியாரை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கார்த்தி பார்த்தீங்கன்னா கன்னத்திலே பலர்னு அறையிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வச்சுருந்த விக் எல்லாமே கையோட கார்த்தி கையில் வந்துடுது. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க அந்த சாமியார்கிட்ட, நீ சாமியாரும் இல்லையா, நீ போலி சாமியார் தானா, தீபா இருக்கிற இடத்த நீ ஒழுங்காக சொல்லு, இல்லைனா உன்னை எங்கேயோ கொண்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த சாமியார் வந்து மிரட்டுறாங்க. அப்போ உடனே இந்த சாமியார் வந்து கேட்குறாங்க, நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்க, தீபாவா, தீபானா எனக்கு யாருன்னே தெரியாது, எதுக்கு தேவையில்லாமல் என்ன அடிக்கிறீங்க, தீபாங்கிற பொண்ணே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து ரொம்பவே சமாளிக்கிறாங்க. அப்போ உடனே கார்த்திக்கு அவங்க ஃப்ரெண்டும் அடின்னு அடிக்கிறாங்க. நீ உண்மையை சொல்லு, நீ மட்டும் சொல்லலாம்னா உன்னை இங்கேயே உன் கதையை முடிச்சிருவோம், தீபாவை நீ தானே கடத்திக்கிட்டு இருந்த, நீ யாரு கூட சேர்ந்து கடத்திக்கிட்டு இருந்த, உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்போ உடனே இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா அடி தாங்க முடியாமல் உடனே உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், நானும் என்னோடய ஃப்ரெண்டு ரம்யாங்கிறவங்களும் தான் சேர்ந்து தான் தீபா வந்து கடத்தி ஒரு பேரலில் வச்சு அவங்கள வந்து தண்ணிக்குள்ளே உருட்டி விட்டுட்டான். தீபா வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேத்து காப்பாற்றுங்க, இல்லைனா கண்டிப்பாக தீபா வந்து தண்ணிக்குள்ளே முழுகியே செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு கார்த்திக் வந்து ரொம்ப வேசாக்காயிடுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னோட தீபாவே நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே பலர்னு அறையிறாங்க. ஒழுங்காக தீபா வந்து எந்த இடத்துல வந்து நீ தண்ணிக்குள்ளே உருட்டி விட்டியோ அந்த இடத்த வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்துக்கிட்டு வந்த உடனே அந்த சாமியார் வந்து காமிக்கிறாங்க, தீபா வந்து நாங்கள் இந்த தண்ணியில் தான் உருட்டி விட்டோம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ உடனே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, தண்ணி வேறு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது, தீபா வந்து பேரல் வச்சு நல்லா மூடி வேறு வச்சுட்டாங்க, தீபா நல்லா மூச்சிட முடியாது, தீபா வந்து எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, இந்த சாமியார் வந்து நீ இங்கேயே கயத்தை எடுத்து கட்டி வை, நம்ம வந்து அதுக்கப்புறம் தீபா வந்து தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வந்து வாயெல்லாம் மூடி கயத்தை எடுத்து போட்டு அங்கேயே கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து கார்த்தி சொல்கிறாங்க, பாத்தியா ரம்யா பாத்தியா எவ்வளோ கீழ்த்தனமாக நடந்திருக்கான்னு, உன் கூட ஃப்ரெண்டாக பழகிக்கிட்டு அதுவும் தீபா கூட ஃப்ரெண்டாக பழகிக்கிட்டு தீபாவே துரோகம் பண்ணியிருக்கா பாத்தியா, அந்த ரம்யாவோட கெட்ட புத்தி உனக்கு இப்போயாவது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கார்த்தி ஃப்ரெண்டு வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, அந்த ரம்யா வந்து தீபா பழி வாங்குறதுக்கு என்ன காரணம் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ உடனே கார்த்தி நினைக்கிறாங்க, அதான் எனக்கு தெரியல ராஜா, ஆனால் என்ன காரணமாக இருக்கும்னு, தீபா எதுக்கு ரம்யா வந்து பழி வாங்கினா, ஆனால் இந்த அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களே ரம்யா, அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இந்த ரம்யா வந்து நான் ஒரு கை பார்த்துக்கிறேன்
வந்து நம்ம தீபா வந்து எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா தீபா வந்து உயிருக்கு வந்து ரொம்பவே ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறா. கண்டிப்பாக தீபா வந்து தேடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்க ஃப்ரெண்டும் தண்ணிக்குள்ளே இறங்கி எல்லா பக்கமுமே தீபா வந்து தேடி பார்க்குறாங்க காட்டுக்குள்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே சின்சியராக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துடுது. அப்போ உடனே கார்த்தியோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இந்த நேரம் மழை வேறு வந்துட்டு, ஏன்னா தீபா வேறு பேருக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா ஒருவேளை மழை தண்ணி போய்த்தானே தீபா வந்து எப்படியும் அதில் வந்து முழுகிடுவாங்க. என்ன கார்த்தி பண்ணுறது, முதல்ல தீபா வந்து கண்டிப்பாக தேடணும் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ரொம்பவே பரபரப்பாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அப்போனா நான் வந்து தீபாவை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ போய்த்து அந்த சாமியாரை வந்து எப்படியாவது போலீஸில் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுரு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து தீபா இல்லாமல் கண்டிப்பாக உயிரோட வரமாட்டேன், தீபா வந்து எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீபா வந்து சின்சியராக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்ப தூரம் அந்த தண்ணியிலேருந்து நீஞ்சி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பாக்ஸை பிடிச்சி இழுத்து பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அது ஆணி எல்லாமே அடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து ஒரு வழியாக கதைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து தீபா இருக்கிறாங்க மயக்க நிலையில். உடனே தீபாவோட கால் கை எல்லாமே கைனால் வந்து தேய்ச்சி விட்றாங்க. தேய்ச்சி விட்டுட்டு தீபாவோட வாய் ஊதுறாங்க. தீபாவோட மூஞ்சில் வந்து தண்ணியை தெளித்து தீபா வந்து கிளப்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஒரு வழியாக மயக்க நிலையிலேருந்து எழுந்திரிச்சிடுறாங்க. கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுகுறாங்க. தீபா அம்மாவுக்காக வந்து நீ இந்த நிலைமைக்கு போய்த்தி, அம்மாவுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டியே அப்படின்னு நினச்சி கார்த்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. தீபா பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து மெல்ல மெல்லமாக கண் முழிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வந்து மீனாட்சி வந்து கால் பண்ணுறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறீங்க, தீபா வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சி. அப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மீனாட்சி அண்ணி நான் வந்து தீபா வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். தீபா வந்து மயக்க நடையிலேருந்து இப்போ தான் எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கா. தீபா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா அப்படின்னு நினச்சி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க மீனாட்சி. ஆமாம் மீனாட்சி அண்ணி, நான் எல்லாத்தையுமே நேரில் வந்து சொல்கிறேன். தீபா வந்து பேரில் வச்சு கடத்தி தண்ணியில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க. அந்த ரம்யாவும் ஒரு சாமியாரும் சேர்ந்துக்கிட்டு ரம்யா எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டுட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்மையாக ஷாக்காகிறாங்க. அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க, நான் வேணா அங்கே வரட்டா கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் நீ, நான் எப்படியாவது தீபா வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து உடனே கார்த்தி வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து மயக்கத்தை இருந்து முழிச்சிடுறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க, தீபாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து யார் தீபா ஒன்று இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்தது பரிகாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு அம்மு தாங்க அழைச்சிட்டு வந்தா, அவங்க கூட ஒரு சாமியாரும் வந்தாங்க, அவங்க தான் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரலில் வச்சு என்னை தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க. ஏன்னா பேரலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு நான் மயக்கத்தில் விழுந்துட்டேன். இந்த ரம்யா வந்து எதுக்கு அப்படி பண்ணனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, தீபா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த ரம்யா தான் பண்ணுனானே எனக்கு தெரிஞ்ச பேத்தில், இதுக்கப்புறம் இந்த ரம்யா வந்து ஒரு கை நான் பார்த்துக்கிறேன். இந்த ரம்யா வந்து கண்டிப்பாக நான் உயிரோடே விட மாட்டேன். அவள் எப்படி உயிரோடு இருக்கிறான்னு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ரியா மாதிரியா ரம்யாவும் இப்படி பண்ணிட்டால, உன் கூட இருந்துக்கிட்டே ரம்யா வந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டால, கண்டிப்பாக வந்து அந்த ரம்யா வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா ரம்யா மேலே வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, என்னோடய ஃப்ரெண்டு அம்மு தான் அப்படி பண்ணினாலாம் அப்படிங்கிற மாதிரி தீபா கேட்குறாங்க. ஆமாம் ஒன்று அவள் தானே கழிச்சிட்டு வந்தா, கண்டிப்பாக அவள் தான் அப்படி பண்ணியிருக்கா, எதுக்காக அப்படி பண்ணினாலாம் எனக்கு தெரியலை, கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து சும்மாவே விடக்கூடாது. நான் தேடி வந்து அந்த சாமியார் வந்து எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அந்த சாமியார் வந்து இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அந்த ரம்யாவையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தீபா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அழைச்சிக்கிட்டு கார்த்தி உடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க.